श्रीशैले सदया पात्रं दीपक्ति गुणानों यतीन्द्रप्रवरं वन्दे रम्यजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां व्यामोगतस्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य सन्तो रामानुज शरणं शरणं प्रपद्ये माता पिता पिता युवतयस्तनया युवतयस्तनया विभूतिः विभूतिः सर्वं सर्वं यदेकनियमेन यदवत् मदन्वयानामाद्यस्य न कृपते रुगुलाभिराम श्रीमद् श्रीमत्तदङ्गरियुगलं प्रणमामि मूर्तम् मुद्रां भूतं भूतं सरश्च महदाख्य भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगी योगिवाहान् भक्तादिरेणु चन्द्रेण परकाल यतीन्द्र यतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसपरिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवनजन्म स्तेम आदर्शैकदीक्षे शुद्धि सरसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे सेमुषी भक्तिरूप पारायणस्वदाम् उपनिषद्दुग्धाप्ति वद्योद्धृतां संसाराग्नि विदीपन व्यभगत प्राणात्म संजीवनी पूर्वाचार्य स्वरक्षितां बहुमति व्याघात दूरस्थिताम् आनीतां स निजाक्षरे सुमनसः भौमापि पन्दन्यहम् तस्मै रामानुजार्याय नमः प्रमाणमे यशोत्राणाम् असीसमते சரி பாடத்துக்கு பொறுத்தவரை ஒரு சஜஷன். இது பியூர்லி சஜஷன், நைதர் ரிக்வெஸ்ட் நார் அன் ஆர்டர். நம்ம எப்போ ஆரம்பித்தோம் இந்த ஸ்ரீபாஷி கிளாஸ் சொல்ல முடியுமா? இருக்கு சுவாமி, என்கிட்ட இருக்கு, டேட் இருக்கு. Somewhere in March 17 to February 17 to 2025. 17 to 2025. ஆமா, ஐயோ அதுவா? இல்லம்மா, முன்னாள் இல்ல 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 நான் இல்ல இல்ல ஏதோ தவறா எழுதிருக்கேன். இல்ல 24 இருக்கா சுவாமி? ஒரு வருஷத்துக்கு மேல எல்லாம் ஆல. மார்ச் 25 தான் சுவாமி, கரெக்ட் தான். 17 February 25 தான். ஜமீலா, நீங்க பார்த்தா கூட தெரியும். இருங்க, 1 year almost 1 year சுவாமி. சரி, ஓகே, குட். வாட் ஆல் வெரி குட், ரைட். இப்போ நம்ம 3 சாப்டர் முடிச்சாச்சு. 4வது சாப்டர். 4 சாப்டர் சின்னது தான், ஆனால் டிஸ்கஷன் நிறைய இருக்கலாம். அதில் அதுக்கு மீதி இருக்கக்கூடியது முடியறதுக்கு மேபி இன்னொரு 13-14 கிளாஸ் ஆகலாம். இப்போ ராமானுஜருடைய ஜெயந்தி 1009வது ஜெயந்தி 22 ஏப்ரல் வருது. என்னுடைய சஜஷன் என்னன்னாக்க, அதை ஒட்டி இதை முடிச்சுக்கலாமான்னு தோன்றது எனக்கு. அப்போ இந்த வாரத்துக்கு 2 கிளாஸ் இருந்ததுனாக்க அது முடிக்க முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. ஆகவே ஒரு நாள் கூட வச்சுட்டு அதை முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி சஜஷன் இங்கே டிஸ்கஸ் பண்ணுங்க. புதன்கிழமை ப்ராபப்ளி புதன்கிழமை எடுத்துனோம்னாக்க முடிச்சோம்னாக்க பிஃபோர் 22 ஏப்ரல் அது முடிக்கலாமா? இது நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் இத்தனை பேர் இப்போ உங்களோட பேசுகிறீங்க தெரியுது. ஆனால் எக்ஸப்டிங் வெரி ஃபியூ அவங்களுடைய முகத்தை பார்த்ததில்லை. எல்லாருடைய முகத்தையும் இந்த கிளாஸ் முடிக்க இருந்தாலும் பார்க்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஆவலாக இருக்கு. அதுக்கு நீங்கள் எல்லாம் இங்கே சேரங்க வர முடியுமா? வர முடியுமா? இல்லை வேற எங்கேயாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாமா? பாருங்க, இதை திங்க் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்குள்ள திஸ் இஸ் நாட் அ மஸ்ட், நல்லா கவனிச்சுங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ சஜஷன். நீங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலான்ற. புரியுதா? ரைட். நவ் we go to the subject. முன்னால உபாசனம் பண்றது ஒரு டவுட் சுவாமி. இந்த அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலை இதுவும் அதுவும் தஸ்மை ராமானுஜாரிய நம பரமயோகினி இது சொல்றல, இந்த 3ம் நீங்க ஒரு எந்த கிளாஸ், இப்ப நீங்க வால்மீகி ராமாயணம் இந்த மாதிரி நிறைய பல கிளாஸஸ் நடத்திருக்கேன். அது எல்லாத்துக்குமே இதையும் இந்த தனியன்களையும் சேர்த்துதான் சொல்வேலா, இல்லாட்டி நீங்க ஜென்ரலான அந்த காமன் தனியன் தானா? இந்த அகில புவன ஜென்மால இருந்து ஆரம்பிச்சு தஸ்மை ராமானுஜாரிய முடிய இது ஸ்ரீபாஷ்யத்துக்குன்னு உள்ள தனியன், அதுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸ்ரீமாசயத்து கொண்டிதான். ஆமா, மொத்தத்துக்கானாக்க அந்தந்த ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு தனியன் உண்டு. அதாவது தமிழ்ல பாயிரம்னு சொல்லுவாங்க.
இந்த தனியன்றது நம்ம அது நூலை விட்டு தனியாக தான் தனியாக நம்ம சொல்கிறோம் நம்ம. ஆனால் அந்த பாயிரத்தை சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பிரயோஜனம் இது பண்ணுறதுனாக்க ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனு சோனவே எத்கடாட்சி லட்சியா நாம் சுலப ஸ்ரீதர சதான்னு அந்த தனியாக சொல்லி ஆரம்பிப்போம். அதனால முதல்ல இந்த ஸ்ரீசைல இசையா பார்த்தது பிரணவசி நித்தியம் முடிய இருக்கு பாருங்க, அது காமன் எல்லாத்துக்கும். அதை தவிர்த்து எந்தெந்த நூல் படிக்கிறோமோ அந்த நூலுக்கு என்ன தெரியணும் அதை மட்டும் சொல்லி கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் கிடையாது. அதான் அடுத்தது இன்னொரு ஒரு இது என்னன்னா, உபாசனம்னு நம்ம நிறைய பார்த்தோம். ஆமா, டு ஸ்டார்ட் வித் எங்களை மாதிரி ஒரு ஆரம்பிக்கிறோம். இப்பதான் எங்களுக்கு ஒன்றும் எதையும் நாங்க வந்து ப்ராக்டிக்கலா பெருசா செஞ்சோ அதனுடைய பலனோ எதுவுமே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வெறும் நீங்க இப்போ கிளாஸ் சொல்லி கொடுக்குறீங்க. அதுக்கு முன்னாடி நாங்க கொஞ்ச நாளா இது பிரபந்தம் படிச்சுட்டு இருக்கோம் ராஜகோபால் சுவாமி கிட்ட, அவர்கிட்ட ஸ்டார் கிட்ட. இதை தவிர நாங்க எதுவும் பண்ணல. நாங்க என்ன உபாசனம் தினப்படி பண்ணலாம், ஒரு சிம்பிளாவும் இருக்கணும். ரொம்ப நேரம் உட்காந்து நாங்க இதெல்லாம் பண்றோம்னு சொன்னா கூட கொஞ்ச நாள் தான் செய்வோம், விட்டுருவோம். அதனால ஏதாவது சிம்பிளானது ஏதாவது உண்டுன்னா நாங்க அதை ஃபாலோ பண்ணலாமான்னு பாக்குறோம். ஃபாலோட் பை இது முடிக்கிறதே சொல்றோம். சொல்லுங்க. அதுக்கு எங்களுக்குன்னு ஒரு இது சொன்னீங்கன்னா. நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம புக்லயே கடைசியில் ஒரு முடிவுரை எழுதியிருக்கேன். ஓ, அது நீங்க பார்த்தனால தெரியும். இருந்தாலும் இது முடிக்கிறச்சே உங்களுக்கு சொல்றேன். அதாவது எதெல்லாம் ப்ராக்டிகபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவிசம் எப்பவுமே இட் எய்ம்ஸ் ஒன்லி அட் ப்ராக்டிகபிலிட்டி, இம்ப்ராக்டிகபிள் திங்ஸ் பற்றி சொல்றது இல்லை. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்க உபாசனம் பண்ணணும்னு சொல்றது. இந்த உபாசனம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமா? அப்பவே வேற ஒன்றும் வேண்டாம். முதல்ல உபாசனம் பண்றதுனாக்க பிரம்ம வித்தியை பண்ணணும். பிரம்ம வித்தியை யாருக்கு தெரியும்? வேதம் படிச்சாலும் தெரியும். யார் வேதம் படிப்பா? யாருக்கு உபநயனமாக இருக்கோ வேதம் படிப்பா. சரி, அப்படி உபநயனமாகி வேதம் படிச்ச எல்லாரும் மேல ஃபர்தரா சாஸ்திரம் தெரிஞ்சுட்டு அதனுடைய அங்கங்கள்லாம் தெரிஞ்சுட்டு பிரம்மத்தை அடைய முயற்சி பண்றாளன்னா இல்லை. முதல்ல உபநயனமானவாளே வெரி லெஸ் பர்சன்ட். அதுக்குள்ள எத்தனை பேர் வேதம் படிச்சா அது இன்னும் குறைச்சல். அதுக்குள்ள எத்தனை பேர் அந்த வேதத்தை மற்ற இதுக்கு பயன்படுத்தாங்க நாம் பிரம்மத்தை அடையணுக்கு பயன்படா ப்ராக்டிகலி நில் சொல்ல போறோம். அப்படி இருக்கச்ச இந்த உபாசனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இட் வில் பி ஒன்லி இன் புக்ஸ், ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு தான் வழி என்ன பண்ணுறதுனாக்க எல்லாரும் பண்ண முடியாது. எம்பெருமான தெரிஞ்சுட்டு இதுலேயே நம்ம ஒன்று இது பண்ணோம். ஒரு அதிகாரம் பார்த்தோம், ஞாசத்தியால் ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஒருத்தனுக்கு அவன் உடம்பே மார்பே யாகுண்டம் ஆத்மாவே அப்படின்னு தன்னையே நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே நாம் வேள்வி பண்ணுற மாதிரி நடிச்சுன்னு பண்ணுறான் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அந்த மாதிரி என்னை பொறுத்த மட்டும் நானே வேள்வி பண்ணுறனாலும் என் உடம்பே ஏதாவது பண்ணுறேன்னாக்க என் பொறுப்பை பூரா அவங்ககிட்ட வச்சுட்டேன், பெருமாட்டை வச்சுக்கிட்டேன். நான் வந்து என்னை முழுமையாக அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். இதுவே சரணாகதி. இதோட டெவலப்மெண்ட் உபாசனம் வந்து பக்திங்கிறது கீழே வருது. சேமுஷி பக்தி ரூபம் தான் பார்த்தோம். நம்ம பக்திங்கிறது கீழே வருது. இந்த பக்திங்கிறது பண்றச்சே ஒரு சின்ன கோளாறு வருது. என்னன்னாக்க நான் பண்றேங்கிற எண்ணம் வரும். இந்த நான் அப்படிங்கிறத விடணும். நான்கிறத விட்டுட்டாக்க அப்ப என்ன ஆகும்? அடியாங்கிறது. பகவானுக்கும் நமக்கும் உள்ள ஒத்துமை என்னன்னாக்க அவனும் ஞான ஆனந்தம் உடையவன், நம்மளும் ஞான ஆனந்தம் உடையவன். அவனுடைய ஞான ஆனந்தம் எண்ட்லெஸ், என்ன மிகும். ஆத்மாக்களுடைய ஞான ஆனந்தம் அணு. இந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் என்ன ஞானமும் ஆனந்தமும் இருக்கோ எல்லாம் சேர்த்தாலும் அவனுடைய ஆனந்தத்துல ஒரு சிறு பங்கு தான் ஆகும். அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் ஞான ஆனந்தங்கிறதுல ஒன்றுனாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்னொன்னு நம்முடைய ஞான ஆனந்தம் இருக்கே, இதெல்லாம் எப்படி நினைக்கிறோம்? நம்ம எந்த உடம்பு எடுத்திருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். நான் மனுஷனா இருந்தேன்னாக்க நல்லா கூப்பிட ஃபுட்டு சாப்பிட்டு எனக்கு ஆனந்தமா இருக்கும். ஆனா இதுவே ஒரு மானா இருந்ததுனாக்க அதுக்கு புல்லு சாப்பிட்றது ஆனந்தம். அதுக்கேற்ற மாதிரி ஞானம் இருக்கும், மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி ஞானம். இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு. ஆகவே இப்போ இவனுடைய ஆத்மாவுடைய ஞானானந்தமும் பரவானுடைய ஞானானந்தமும் கொஞ்சம் வித்தியாசப்படுது. அது மட்டும் இல்லாம
பரமாத்மாவோட ஞான ஆனந்தம் தடப்படாம எங்கேயும் எப்போ ஒரே மாதிரி இருக்கும், நமது மாறுபடும். அது மட்டும் இல்லாம அந்த பரமாத்மாவானவன் நமக்கு எல்லாருக்கும் உள்ள இருந்து இயக்கிறான். ஆக அவன் நம்ம நடத்துறான், நம்ம நடத்தப்படுறோம். அப்போ நம்ம என்ன நினைச்சுருக்கோமே, நான் இது பண்றேன் அது பண்றேன் நினைச்சுருக்கோமே, இந்த எண்ணத்தை வரணும். ஆக எனக்குள்ள அவன் இருக்கான் அப்படின்னு நினைச்சேடானாக்க அப்ப என்ன பண்ணும், நான் அவனால எவ்ரி ஸ்டேஜ் எவ்ரி ஒரு க்ஷணமும் அவன் நடத்தப்படுறேங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அப்போ எனக்கு ஒண்ணும் இல்லை ஆயிடும். இதுதான் இந்த அகங்காரத்தை. அகங்காரமாகிற ஆர்ப்பை துடைத்தால் ஆத்மாவுக்கு அழியாத பேர் அடியான் என்றே. இது மூச்சுப்படி சூத்திரம். அதனால அதைத்தான் ஏன் பண்ணணும் இருக்கும். நான் பண்றேன் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல விடப்பட்டேன். சரியா, இந்த அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. நான் சொல்றச்சு என்ன ஆகும், நான் என் உடம்புன்னு முதல்ல நமக்கு தெரியும். உடம்புக்கு சௌகரியம் பண்ணலாம் பண்றோமோ அதெல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும். உடம்பு வேற, நான் வேற. எனக்கு இன்னைக்கு தலைவலி லேசா இருக்குன்னா உடனே டாக்டர்கிட்ட ஓடி போய் அவர் எங்கேயாவது ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துனோம் சொல்லி இதெல்லாம் அதெல்லாம் உடம்புக்கு ஆகும், ஆனால் சரியாயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் அந்த பொறுமை உணரும். இன்னொன்னும் ஒருத்தர் பார்த்து நீ ஒரு நாய் அப்படின்ட்டாரு, நான் திருப்பி கொலைச்சான தான் நான் வாய் பற்றி இருந்துட்டாக்க அவர் சொல்லி அவரோட நின்று போகிறது என்கிட்ட வராது, நான் ஒத்துனா தானே இருக்கு. அதனால அந்த மாதிரி எனக்கும் இந்த வெளி உலகத்துக்கும் எவ்வளவு தூரம் தொடர்பு இல்லாமல் இருக்குமோ அவ்வளவு தூரம் வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு ஆனா சிம்பிள் திங்னாக்க யூ லவ் த ஹோல் வேர்ல்ட் பட் நாட் பி அட்டாச் டு. இந்த மாதிரி டெவலப் பண்ணால் முடியும். ஆனால் இதெல்லாம் ஹைலி தியரட்டிக்கல். பை ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஓரளவுக்கு வரும், முழுமையாக வரும் எதிர்பார்க்க முடியாது. என்னால் ஓரளவுக்கு வரும். என்னன்னாக்க முன்னால் ஒரு சின்ன ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துருக்குனாக்க வி கெட் அஃபெக்டட். ஆனால் இதை நீங்கள் சீவாஷத்தை முழுக்க படிச்சுட்டு ஓரளவுக்கு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க அதெல்லாம் ஒன்று பெருசாக அப்படி இது பண்ண மேடுபடகு இதெல்லாம் லைஃபோட மேடுபடங்கள்லாம் பெருசாகவே தோணாது. இது நான் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணிருக்கேன். அநேகமாக நீங்களும் ஃபீல் பண்ண நினைக்கிறேன். அதான் அதனால இது இதை படிக்கிறது நம்முடைய மனசை பண்படுத்துறதுக்காக, ரைட்டு. அப்படி பண்படுத்தப்பட்ட மனசு இருக்கே அவன் அடையணும்னா என்ன பண்ணணும்னாக்க சரணாகதி பண்ணணும். சரணாகதி படுத்து நான் முதல்ல சொன்ன இந்த 6 வழி இருக்கு, இந்த 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 6 ஸ்டெப்ஸில் அதாவது ஆணுகூல்ய கிருத்தியம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்தம், ஆகிஞ்சன்யம், ஆத்ம நிவேதனம். ஆணுகூல்ய கிருத்தியம்னாக்க வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதன்படி நடக்கணும். இதை பண்ணு அதை பண்ணி விதிச்சிருக்கு. சில சமயம் ஏன் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்ல சில ரூல் போட்டிருக்காங்க, அது ஏன் ரூல் போட்டிருக்கா அப்படி இல்லாட்ட என்ன அப்படின்னு கொஸ்டின் பண்ணல, நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணணும். அதை விட முக்கியம் பிராதிகூல்ய வர்ஜனம். இதை பண்ணாதேன்னு சொல்றீங்க பாருங்க, அதை பண்ணக்கூடாது. நம்ம குழந்தைய பற்றி சொல்றோம், ஏய் எங்க போகாத, வழிக்கு விழுந்துருவேன். குழந்தை கேட்காது, அங்கே போய் வழிக்கு விழும். அப்புறம் தான் வரும். இது சாதாரண அடி இருந்தால் பரவாயில்ல, ஒரு சீரியஸாக இருந்ததுனாக்கா கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நமது பிராதிகூல்ய வர்ஜனம். மகாவிஸ்வாசம் தான் அவன் மட்டுமே நம்ம எப்பொழுதும் காக்கிறான், அவன் மனசுக்குள்ள இருக்கான், நம்ம ஏவராங்கிற எண்ணம், அவன் நம்ம காப்பாற்றுவான் அப்படிங்கிற மாறாத விசுவாசம். அடுத்தது கோப்திருத்தம், கட்டுப்பட்டுதல்னாக்க எல்லாம் எனக்கு தான் நடக்குது உலகத்துக்கு, வேற யாருக்கு அப்படி படுத்த பற்றில பகவான் என்னமோ எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இன்னைக்கு நமக்கு நடக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நாம் தான் காரணம். இதில் முன்னாலே பார்த்தோம், இத்தனை ஜென்மங்களில் பண்ண பாப புண்ணியங்களோட பலனை நம்ம அனுபவிச்சுருக்கோம். இது எப்படின்னாக்க நம்ம சம்பளம் வாங்கிட்டு வந்தாக்க பேங்க்கு போய் கட்டுறோம், ஒரு 5000 ரூபா எடுத்த லோனுக்காக கட்டுறோம், ஒரு 5000 ரூபா ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்காக கட்டுறோம். இதில் எப்படி ஆகும், இந்த 5000 ரூபா கட்டுறது, லோனு கட்டுறது, லோன் முடிஞ்சோன்னா முடிஞ்சு போடும். ஆனால் ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்காக கட்டுறது நமக்கு எப்போ இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கோமே, நம்ம கர்மாவை தொலைக்கிறதுக்கு, அது லோன் கட்டுறது. ஆனால் இப்போ பகவான்கிட்ட எவ்வளோ ஈடுபடுறோமோ, எவ்வளோ வரிசைகள் செய்கிறோமோ, அது ஃபியூச்சர் சேமிச்சு வைக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்,
எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இதுக்கு முன்னாடி லோனை கட்டி முடிக்க பார்க்கணும். இது எவ்வளவு தூரம் பண்ண முடியும் அவ்வளவு தூரம் பண்ணி மேலே சேர்த்து வைக்க பார்க்கணும். அந்த நிலைமையில நம்ம இருந்தோம்னாக்க ஓரளவுக்கு நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். நிச்சயம் உலகத்துக்கு எல்லா இடங்கள் தான் இருக்கும். நீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணினா கூட சும்மா இருக்க மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னது இப்படி நீ பேர் உங்க காஷாங்கிட்டு போட்டிருக்க இப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாம் நடக்கும். இன்னும் இது மாறுபாடு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சில சோஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வேண்டாம்னு இருப்போம், வேறு வழி இல்லை, பண்ணத்தான் வேண்டியிருக்கும். இதெல்லாம் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் லெவலில் போகணும். இது பை ப்ராக்டிஸ் தான் வரும். இதுக்கு இன்னும் ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், எல்லாத்தையும் பகவான் நடத்தி வைக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் நல்லா உறுதியாக வந்ததுதானே நிறைய விஷயங்கள் வேற கவலைப்படுறது. இது இட்ஸ் ப்ராக்டிக்கல் தாட் கெட்டபடி பார்ப்போம். அதனால இதில் ஸ்ரீபாஷ்டத்தில் என்ன தெரிஞ்சிடணும்னாக்க, இந்த மோட்சம் சொல்ற முக்திங்கிறமே அது அடைய எவ்வளோ கஷ்டமானது. நம்ம இந்த பிறப்பு பிறந்திருக்கோமே எவ்வளோ சிரமப்பட்டு பிறந்திருக்கோம். இந்த பஞ்சாக்னி வித்தை பார்த்த வரைக்கும் எவ்வளோ ப்ராபபிலிட்டியில் எவ்வளோ (1/∞) ப்ராபபிலிட்டி தான் நம்ம பிறந்திருக்கோம். இந்த பிறப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாம மானாவோ புலியாகவோ சிங்கமாவோ பிறந்திருந்தாக்க நமக்கு இதெல்லாம் தெரியாது. பை கிரேஸ் மனுஷனா பிறந்திருக்கோம். இது மனுஷனா பிறந்திருக்குச்சு. இனி ஒரு தினம் ஒரு அம்மா வயதில் குழந்தையா பிறக்கப்படாது அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ முயற்சி பண்ணாதான் முடியும். அதுக்கு தான் இதை ஃபாலோ பண்ணினோம்னாக்க நமக்கு பின்னால் நல்லது கிடைக்கும். அதை நம்பணும். ஆனால் இதை யார் பார்த்துருக்கா? கோபமாவது புண்ணியமாகுது, வைகுண்டமாகுது, நரகமாகுது, ஒன்றும் தெரியாது நமக்கு. அப்படின்னு இருந்தோம்னாக்க நான் டெஃபினெட்லி வில் பி கமிங் திஸ் வேர்ல்டு ஒன்ஸ் அன்னைக்கு அந்த சைக்கிளில் வந்துட்டு. அதனால இதனுடைய எண்டாத்தான் எம்பெருமானார் இந்த அவருடைய மேக்னம் ஓபஸான இந்த ஸ்ரீபாஷத்தை எழுதினார். ஆனால் அவர் என்னைக்காவது உபாசனை பண்ணினாரான்னு அவர் லைவில் ஒரு நாள் கூட இருந்தால் தெரியல. கடைசியாக என்ன பண்ணார்னாக்க பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணார். பெருமாளுக்கு தாயார் சேர்ந்துருக்குச்சு. இந்த சரணாகதியில் நான் என்னெல்லாமோ பண்ணியிருப்பேன்பா இல்லை, அது எல்லாத்தையும் பார்த்து மன்னிச்சுட்டு எனக்கு உனக்கு என்னால் நீ கைங்கரியம் கொள்ள வேணும், அதுக்கு நீ அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டு இது பண்ணுறார். இந்த சரணாகதி தான் நமக்கு கடைசியில் போகுது. இதில் படிக்கிறோமே இது பூரா தியரி. சரணாகதிங்கிறது ப்ராக்டிஸ் போடணும். புரியுதா? புரியுது சுவாமி. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஃபுல்லா கன்சாலிடேட்டா சொல்லிட்டேன். சுவாமி, அடியனுக்கு ஒரு கொஸ்டின் சுவாமி. இப்போ இந்த லாஸ்டா தேவரி நம்ம ராமானுஜர் உடையவர் உபாசனம் பண்ணதா தெரியல. பிகாஸ் ஒன்லி டிட் சரணாகதி அப்படின்ட்டு. ஸோ அதுல நம்ம அவருக்கு அடியனுடைய புரிதல் சுவாமி, அவருக்கு அந்த அத்தானி சேவைகள் நம்ம இன்னைக்கு கூட ஒண்ணு பார்த்தீங்களா? அதனால பொதுவானது நழுவும் அப்படின்னு அத்தானி சேவத்தில் பொதுவா உடையவர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய கைங்கரியத்திலேயே அவர் ஈடுபட்டு இருந்ததுனால பாத்தீங்கன்னா உபாசனத்துக்கு மேபி எப்பயோ ஒரு பொசிஷன் அவர் சொல்றாரு, உன்னுடைய அழகையோ இல்லைன்னா உன்னுடைய சேட்டித்தங்களையோ இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கே எனக்கு முடியல. பிகாஸ் இஸ் கம்ப்ளீட்லி நோ இன்வால்வ்டு, நோ டைம் ஃபார் ஹிம். அப்படி ஒரு சூழ்நிலையில அவர் இருந்ததுனால அவரால் உபாசனம் பண்ண முடியல அப்படின்னு எடுத்துக்கலாமா சுவாமி? ஆமா, ஐ அக்ரி. லைஃப் இருந்தது. ஆமா, அது அவருக்கு அப்படி இருந்தது சுவாமி. பட் we are not உடையவர், ரைட்? சரிதான். இப்ப நமக்கு டைம் இருக்கே, எத்தனை உபாசனம் பண்றோம்? அதுதான் பாயிண்டே சுவாமிங்க. அதுதான் அடியனுக்கும் கொஸ்டினே. இப்போ ஏன்னா சரணாகதி பண்ணிட்டு இருந்த ஒரு க்ஷணத்துல பண்ணிடுவோம். சரணாகதி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அது லைஃப் ஃபுல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஏன்னா தேவரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப அடியனுக்கு ஏதோ ஒரு உடம்புக்கு வந்துடுறது, எதனா இம்மிடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஓட வேண்டியதா இருக்கு, ஓடிடுறேன். அப்ப பாத்தீங்கன்னா சரணாகதின்றது அங்க கொஞ்சம் ஷேக்கிங் இன் ரியாலிட்டி பிராக்டிகல். ஒரு சரணாகதி நம்ம வாயால சொல்லிட்டே இருக்கும்போது we are just uttering the word. That's what. ஆனால் சரணாகதி ஃபுல் நான் பண்ணல. என்ன பண்ணோம்னாக்க, நான் எனக்காக எதுவும் பண்ண மாட்டேன், பொறுப்பு உன்னுடையது அப்படின்னு விடணும். தலைவலி என்ன, உடம்புக்கு என்ன வந்தாலும் சரி அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு விடணும். அவன் உடம்பு தெம்பு இருக்கா மனசுல? சரணாகதி அதெல்லாம் சரணாகதி இல்லை. நம்ம அந்த மாதிரி சரணாகதி பண்ணியாச்சானாக்க, நம்ம அந்த லெவலுக்கு போனோம்னாக்க எதுனாலும் சரி அவன் பண்றதுதான் அப்படின்னு இந்த எண்ணம் வந்துட்டானாக்க
அதனால அப்புறம் எல்லாம் போய பழியும் புகுதருவான் நின்னாவும் தீங்கும் ஆயிடும். எக்ஸாக்ட்லி பண்ணல, அதான் கூட. ஆமாம். இப்ப வந்து அது ஒழுங்கா பண்ணல. ஆமா. இன்னும் வந்து சொல்லுங்க சார். அதனால தட் இஸ் ப்ராப்ளம். நம்ம பண்ணணும். இன்னொன்னும் உலகத்துல வந்து நீங்க ஏதோ ஒரு காரியம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணினாக்க அதுக்கு இடைஞ்சல் வந்துன்னு தான் இருக்கு. ஆமாம். ஆச்சா, அதனால அது இந்த அந்த அதெல்லாம் எல்லாம் தாண்டின்னு தான் போகணும். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் 2 வருஷம் படிக்கிறீங்க, இடத்துல பரீட்சை எழுதிங்கனாக்க உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறாலும் இல்லையா? நீங்கள் படிச்சு 2 வருஷம் எழுதிங்களா, ஸ்கூலுக்கு ஒரு நாள் விடாமல் போயிருந்தீங்க, போயிருந்தீங்க இன்ஸ்பைட் ஆஃப் இட் எழுதுறோம் இல்லையா, அப்புறம் போய் அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அதில் நம்ம வி ஷுட் பாஸ் த்ரூ, வேறு வழி கிடையாது. கண்டிப்பா அடியன் ஃபெயில்ஸ் எவ்ரி டைம். இருந்தாலும் அதெல்லாம் வந்து தனிமைப்படுத்திக்க எல்லாரும் தான் இருப்போம். எதுக்காக சொல்ல வரீங்க, அவன் சொல்றது இந்த தியரிக்கா சொல்லிட்டு இருக்குமா, இல்லை எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அது ப்ராக்டிக்கல் கொண்டு வரணும். கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. யாரோ இருக்கார், வயசானவராக இருக்காரு வச்சுக்கோம், அவர் வந்து அதனால பிள்ளைகளா வயராக்கெல்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க. பிள்ளை திடீர்னு ஆக்சிடென்ட்ல போயிடுறான், அவரால் நான் யாரோ பிள்ளை யாரோ இருக்க முடியுமா? இம்பாசிபிள் இது. ஆனாலும் என்ன ஆகும்னாக்க, அவளை பண்ணதுக்கு அப்புறம் சரி சரி போட்டு இதோ அவன் பண்ணுக்கிற இது கர்மா போயிடுத்து, நம்ம என்ன பண்றது தேர்த்திக்கலாம். இது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இங்க இது போது இந்த தை மாசத்துல போது பெரும்பாலும் வீதியில வருவார். காலம்பரை வீதியில வச்சு போன வருஷம் முந்தின வருஷம் இந்த நம்ம எங்காத்துக்கு இந்த பக்கம் அந்த 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 சைட்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு குழந்தை, 10 வயசு குழந்தை காலம்ப இது தெளிச்சுட்டு கோலை போட்டுட்டு இருந்தா. யாரோ ஒருத்தர் வந்து இந்த இது கார் டிரைவிங் பழகிற ஒருத்தர் வந்து அடிச்சு அந்த குழந்தை போயிடுத்து காலம்பரை. என்ன பிரச்சனை, பெருமாள் ஒருத்தருக்குள்ள பாடி எடுத்து ஆகணும், அதை எடுத்துட்டா. அப்புறம் வந்து அந்த யார் அந்த அந்த குழந்தையோட தாய் தப்பினார்லாம் அவள் வந்து கேட்டா. அவள் வந்து சொன்னா ரொம்ப வருத்தப்பட்டேன், குழந்தை வந்து வருத்தம் தான். சரி, அது இவ்வளோ தான் கொடுத்து வச்சுது. நான் இவளை போய் கோர்ட்டில் போட்டு சூ பண்ணி அவள் எனக்கு பணம் கொடுத்தா என்ன குழந்தை வந்துருக்குதா திருப்பி, வேண்டாம் நான் அவள் பேர் இது கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இல்லைன்னுட்டான். அந்த அளவுக்கான மைண்டு நமக்கு இருக்கணும், முடியுமோ தெரியல. அவ்வளவு அளவுக்கு அவங்க வந்து மனசு பக்குவமா இருக்கா? நோ டவுட் இன் அவ காலில் விழுந்து சேவிக்கணும். ஆமா, டெஃபினெட்லி அவ வந்து ஒரு கோர் வைஷ்ணவா அப்படின்னு தெரியுது. அதனால வந்து அவங்களுக்கு வந்த மாதிரி ஆகுது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அடியன் ஆட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம் சுவாமி. எனக்கு என்ன தோணிட்டுன்னா, ஈவன் சரணாகதி பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் வந்து when I டாக் டு கிருஷ்ணா, நான் வந்து சொல்லுவேன் சரணாகதி பண்ணேன்னு கூட சொல்றதுக்கு ஆகல, எப்படின்னு எதனா ஒரு டெஸ்ட் வச்சாலும் பை டிஃபால்ட் ஃபெயிலு. ஸோ அதனால அதுவும் பண்றதுக்கு இல்லைன்ற மாதிரி மனநிலை தான் வந்துட்டு இருக்கு சுவாமி. சரணாகதி ஆல்சோ ஐம் நாட் குவாலிஃபைட் டு டூ சரணாகதி ஆல்சோ அப்படின்னு தோன்றது. சுவாமி இதை நீ சொல்ல வேண்டாம், ஆழ்வாரே சொல்லிட்டார். என் பொண்ணும் ஒன்னும் ஆசைப்படுறா. இப்படி ஆசைப்படுறான்னாக்க, நீ உன் பக்கத்துல அழகான பூமி தேவி இருக்கா, அப்படி இருந்தாலும் உன்னை விட்டு வேற யாரும் நோக மாட்டேங்கிறா, உன்னைதான் பார்ப்பேங்கிறா. அவள்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி பூமி தேவி இருக்காளே நீ பாரு, நான் அதனாலதான் அவள் லவ் பண்றேன் அப்படிங்கிறா. அவள் உன்குணத்தால் என் நினைந்திருந்தா இடவந்தே எந்த பெறானே, இவளுக்கு என்ன பண்ண போறேன்னு இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் நீ என்ன பண்ண போற அது பண்ணு, அவ்வளவுதான். நான் மட்டும் இல்லை, என்னது இல்லைன்னு சொல்றேன். இது கவலைப்படு, நான் எனக்கு கவலைப்படணும். பை வருமே தவிர்த்து உடனே ஓவர் நைட் வராது. ஓவர் நைட் டெஃபினெட்லி நோ சான்ஸ். இட் டேக்ஸ் டைம். அது நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது அப்போ வந்து நம்ம எஸ் ட்ரூ சுவாமி, எக்ஸாக்ட்லி. நைஸ் சுவாமி. உமா மாமி ரொம்ப நைஸ் क्वेश्चन கேட்டேன் நீங்க, வெரி நைஸ். 4வது அத்தியாயம், 4வது பராத்தியாயம். இப்போ நம்ம ஏதோ பண்றோம், ஏதோ உபாசனமோ இல்லை வேள்வியோ ஏதோ பண்ணாலும் அது இத்தனை தரம் பண்ணணும்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுதர்சன ஹோமம் பண்ணுறானாக்க மினிமம் 12 தடவை அது பண்ணணும். நம்ம காயத்ரி ஹோமம் பண்ணுறோம்னாக்க 1008 தரம் பண்ணணும். இப்படிலாம் இருக்கு இல்லையா, இந்த ரூல் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி உபாசனத்தை எத்தனை தரம் பண்ணணும், அதுதான் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அப்படி ரூல்லாம் கிடையாது. உபாசனத்தை உயிர் உள்ளவரை பண்ணணும். ஏன் மற்றதெல்லாம்
ஒரு குறிப்பிட்ட பலனை நோக்கி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜோதிஷ்டோமம் பண்ணி சொர்க்கம் போறேன்னாக்க அது இத்தனை நேரம் மனம் பண்ணி முடிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு இது அவங்க சொல்ற மாதிரி அபூர்வம் வந்து ஒட்டிக்கிறது எனக்கு என் லைஃப்ல போயிட்டு. ஆனா இங்க நம்ம முக்திக்கு, அதாவது ஆத்மாவானது சுஷும்னா நாடி வழியா வெளியில போற மட்டும் நமக்கு தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து விடாம லைஃப் உள்ள மட்டும் பண்ணிட்டே இருக்கணும். ஒன்றும். ரெண்டாவது என்னன்னாக்க, எப்போ ஒருத்தருக்கு முக்தியில் விருப்பம் வந்து பெருமாள்கிட்ட தன் மனசை வச்சு நினைச்சிட்டு இருக்கானோ அது அவனுக்கு ஒரு இனிமையான இனவாய்ப்படுறது. அப்புறம் அதுல விட்டு வரத்துக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒரு தேன் கிண்ணத்துல விழுந்த ஈ மாதிரி அதுலயே இருக்காது, அது வெளியில் வர மாட்டேங்குது. அப்போ இதுக்கு இத்தனை நேரம் சொல்ல முடியுமோ? விருப்பமான ஒரு காரியம் பண்றதுக்கு இத்தனை தான் மனம் சொல்ல முடியுமா? நல்ல அக்கார அரசல் இருக்கு, எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, பசியாகவும் இருக்கு, நான் சாப்பிட்றேன், ஒரு டம்ளர் சாப்பிட்றேன், 2 டம்ளர் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் அது திகட்டி போடுது. அப்படி இல்லாம திகட்டாமலே இருந்ததுனாக்க நான் குடிச்சுட்டே இருப்பேனா இல்லையா? அப்போ வந்து நீ குடின்னு சொல்லணுமா? இல்லை. முதல்ல குடிக்கிறது தான் அக்காரவாசி குடிக்கிறதே கணக்கு. அதுக்கப்புறம் அது மேல உள்ள ஒரு ஈடுபாடுனால திருப்பி திருப்பி அதையே பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே வேண்டியதில்லை. ஆக உபாசனங்கிறது உடம்பும் உயிரும் ஒட்டிட்டு இருக்கிற மட்டும் பண்ண வேண்டியதுதான், அதுல மாறுபாடு கிடையாது. அப்படிங்கிற ஆவருத்தி நான் எத்தனை தரம் பண்றது? ஆவருத்திகள் எத்தனை பண்ணா சகிருதாவிருத்தி, சகிருதம் ஒரு தரம் பண்றது, அசகிருதாவிருத்தி ஒரு தரம் இல்லை, பண்ணிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த காலத்தோட இது ஜஸ்ட். ஆவருத்தி அதிகரணம். உபாசனம் தன்னலம் கருதாத வேள்விகள் யாவும் முக்திக்கு வழிவகுக்கும் என அறிந்தோம். இதில் வேள்விகளில் இத்தனை தடவை செய்யப்பட வேண்டும் என்ற நியதி உண்டு. அது போன்ற நியதி உபாசனத்துக்கு உண்டா? பலன் கருதி செய்யப்படும் வேள்விக்கு எண்ணிக்கை நியதி உண்டு. உதாரணம் 1008 காயத்ரி, 12 சுவர்சன ஹோமம், ஏகாதச ருத்ரம் போல. ஆனால் இவைகளின் பலன் வரையறைக்குட்பட்டது. தொடர் இல்லையா? என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மேக்சிமம் போச்சுனாக்க இந்திரபதிவு கிடைக்கும், பிரம்மபதிவு கிடைக்கும், எல்லாம் லிமிட்டெட். பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் எப்பவுமே மார்டல், இம்மார்டல் இல்லை. அதனால அவ்வளோதான். எவ்வளோ இது பண்ணுறியோ அது பதவிப்படுத்தி திருப்பி ஒரு தடவை அதே மாதிரி எல்லாத்தையும் பூரா பண்ணணும் நீ. அந்த மாதிரி பிரம்ம அனுபவம் வரையறைக்கு உட்படாதது. அந்த அனுபவமே இறுதி இலக்கான முக்தி என்பதால் வரையறைக்கு உட்படாதது. அப்பொழுதுக்கு அப்பொழுது 6வது அவனாகிய கேட்குற கேள்வி கேட்டா நமக்கு என்ன பண்றோம்? இங்க இருக்கோம். சில பேர் சினிமா பைத்தியமா இருப்பார். ஒரு படத்தை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, 2 தரம் பார்ப்பா, 3 தரம் பார்ப்பா. எத்தனை தரம் பார்ப்பா? 20 தரம் பார்ப்படா. அதுக்கப்புறம் அவளுக்கு பொருட்சி போயிடாதா? இதுல ஒரு உண்டு, மொனாட்டின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஒன்று உண்டு. மொனாட்டின்னு ஒரே வேலையை என்னத்தான் பிடிச்சிருந்தாலும் திருப்பி திருப்பி பண்ணாக்க எரிச்சல் வரணும். இது மொனாட்டின்னு நமக்கு எடுத்துதான் இருக்கணும். ஆனால் அங்கே பரவதம் போகிறாங்க நித்திய சூரியனுக்கு வேற வேலையே கிடையாது. அவளுக்கு இந்த பசி, தாகம், தூக்கம் இதுவும் கிடையாது. என்ன பண்ணுறா? பெருமாளையே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு முன்னாட்டின்னு கிடையாது, அவளுக்கு வெறுப்பு இருக்காது. இல்லை இருக்காது. ஏன்னாக்க இந்த க்ஷணம் பார்த்த பெருமாள் அடுத்த க்ஷணம் கிடையாது. இந்த க்ஷணம் பார்க்குறோம், பெருமாளுக்கு முத்தங்கி சாத்தி இருக்கு, பார்த்து அனுபவிக்கணும். அடுத்த க்ஷணம் பார்க்கறது கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. இப்படி எப்படி இருக்கான்னு நினைக்கிறோம். அடுத்த க்ஷணம் வேற மாதிரி இருக்கு. அதனால எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசா இருக்கு. அதனால அப்பொழுதைக்கு அப்பொழுது என் 6வது முதம் ஆனாயே அப்படிங்கிறார் ஆழ்வார். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் கிறிசுக்கும் அன்னதேயாம் அப்படிங்கிறார் கம்பர். சீதையை ராமனும் பார்க்கறச்சு. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். இது 2 கண்ணால் பார்க்க முடியாது, 1000 கண்ணு தான் ராமனுடைய அழகம் முழுக்க பார்க்க முடியும். ஆனா இவருக்கு ராமனுக்கு கொம்பினை காணும் தோறும் சீதை பார்க்கலாம், அதே தான் கிறிசுக்கும் அன்னதேயாம். அது மாதிரி அவளுக்கு பார்க்க 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 அது போர் அடிக்காம அது இன்னும் ஆசை தூண்டுறதா இருந்ததுனாக்க அது அவனால முடியும். இந்த உலக பொருள்லாம் பார்த்தா அலுப்பு தட்டும். ஆனால் அந்த அவனை பார்க்கறதுக்கு இல்லையா, அது திருப்திக்கு ஆசையை வளர்க்கும், போர் அடிக்க கிடைக்காது. அதனால ஆவர்த்தியத்தின கருதி வேண்டிய இல்லை. அப்பொழுதைக்கு அப்பொழுது என் 6வது மனோயே மனோபிரம்மே விபாசித
அத்தியாத்மம், மனத்தை பிரம்மம் என்றே உபாசிப்பார். அதுவே உடல் தொடர்புடையது. ஆத்மாவை பார்க்கத்தக்கது, கேட்கத்தக்கது, மனத்தில் கொள்ளத்தக்கது, தியானிக்கத்தக்கது. அது இறுதி இலக்காதலால் உயிருள்ளவரை இடையராது கை கொள்ள வேண்டும். மனத்தை பிரம்மா உபாசிக்கணும்னாக்க இந்த மனசு எத்தனை நினைக்கிறது? சுவாமி, உங்க மனசு நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை சப்ஜெக்ட் நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? யாராலையாவது முடியாதே. எப்போ அது இன்ஃபைனைட்டா இருக்கோ அப்போ அதை பிரம்மமா நினைச்சோம்னாக்க நம்ம தியானிக்கணும் இன்ஃபைனைட்டா தான் இருக்க முடியும். ஆகவே அந்த மனத்துல வேற எதையும் வைக்காம இவனை மட்டுமே வச்சுட்டு இருந்தாக்க இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி இருக்க மைண்டுக்கு இன்ஃபைனைட்டா இருக்கக்கூடிய இவனை விஷயமாக்கணும்னாக்க நமக்கு எப்பவுமே அதிலே ஆழ்ந்து போயிருப்போம். அப்போ அவருக்கு உடம்புங்கிற ஒரு எண்ணமே வராது. மனம் இது பண்றது, மனம் உடம்பு தொடர்பு தானே பண்றது. மழை பெய்யுறது, மேலே தண்ணி தெரிக்கிறது, இது மனசு சொல்றது. குளிர்றதுங்கிறது, வெயில் அடிக்கிறதுன்னு தெரியுது. இதெல்லாம் இல்லாம பிரம்மத்திலேயே ஒன்றி போயிருந்தான மனத்துல பிரம்மம் எப்பவுமே ரசோவை சகா ரசக்கிய வாகம் லப்துவானந்தி பவதி அப்படின்னு அறுது இல்லையா? அப்போ அதுலயே மனசு ஒன்றி போயிட்டானாக்க உடம்பை பத்தியே கவலைப்படாதது. உடம்பை எப்ப கவலைப்படுறதோ அப்பதான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது. ஆக அதனால இந்த மனத்தை பிரம்மமா நினைச்சுன்னு பண்ணினாக்க அதுலயே ஊறி போறச்சா நமக்கு இந்த உடல் தொடர்பானது கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சுட்டே வந்துடும். அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் உண்டாதுல. புக்குக்கு போலாமா? போலாம் சுவாமி. 362 பக்கம். பலாத்தியாயம். நிலைத்த இறுதி பெயராம் வாழ்வினை. ஆவிருத்திவாதம், ஆவிருத்தி அதிகரணம். இக்காலத்தின் பெயரும் தொடர்படும். பிரம்மத்தை இடையரா எண்ணெய் ஒழுக்கு போல மனத்தில் இருத்தி தியானிக்க வேண்டும் என்பது முந்தைய அத்தியாயத்தில் விளக்கப்பட்டது. அப்படி தியானித்தல் எத்தனை முறை செய்யப்பட வேண்டும் என்பது இதில் ஆராயப்படுகிறது. அதனால் ஆவிருத்தி அதிகரணம் உரு அளவை களம் எனப்படுகிறது. இத்தனை ஊரு போட்டு சொல்றார். ஐயம் இழக்காரணம். நாம் தன்னலம் கருதாது செய்யும் வேள்வி சடங்குகள் உபாசனத்துக்கு அங்கமாகும் என நிறுவியுள்ளோம். அச்சடங்குகளில் மந்திர ஜபங்கள், ஆகுதிகள் போன்றவை குறிப்பிட்ட தடவைகள் செய்யப்பட வேண்டும் என விதிக்கப்பட்டுள்ளது. அதே போலவே இங்கும் இதற்கான முறைகள் என்ன விதி உண்டா என்று ஐயம் எழுகிறது. வேற ஒன்றும் வேண்டாம். தர்ப்பணம் பண்றோமா இல்லையா? தர்ப்பணம் பண்றச்சே புத்தகத்திற்கு 3 தடவை விடுறோம். பித்திரு சுதானமஸ்தப்பயாமி, பித்திரு சுதானஸ்தம், அதே பிதாமகான் 3 நாள். இந்த மாதிரி இவாளுக்கு இதுன்னு உடனும் இருக்கு. ஆனா இவாள் என்ன பண்ணா, இவா ஒரு எண்ணில் இருந்தவா, என்னைக்கும் இருந்தவா, இன்னைக்கு உயிரோடு இல்லை. அவள் என்ன எப்படி இருக்கான்னு தெரியாது நமக்கு. ஆனா இவாளுக்கு முடிவு இருக்கிறதுனால இவாளுக்கு இதோட சொல்லி முடிஞ்சு போடுறது. நான் பகவானுக்கு முடிவே இல்லாதனால அவனை வணங்கச்சே பார்த்தாங்க. எத்தனை பித்தரு, எனக்கு அப்பா, அவருக்கு அப்பா, எங்க அப்பாவுக்கு அப்பா, அவருக்கு அப்பா, இவ்வளவு பேருக்கு அப்பா இருக்குச்சே, எத்தனை தர்ப்பணம் பண்ணனே பகவானை போய் சேரும். அது அதனால எண்ட்லெஸ்ஸா இருக்கும். ஆவிருத்தி அசைகிறது உபதேசம். உபாசனமாகிற செயல் பல தடவை செய்யப்பட வேண்டும் என காட்டிற்பட்டிருக்கிறார். அவ்வாறு செய்யப்பட வேண்டும். லிங்காஷ்ட வேதத்துக்கு விளக்கமாக ஸ்மிருதிகளிலும் இப்படியே காட்டப்பட்டுள்ளது. அவன் எப்பவுமே பிரம்ம தியானத்தில் ஆழ்ந்திருந்தான் பார்க்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு தடவை தியானம் பண்ணியாச்சு விட்டோம்னு இருக்க முடியாது. எப்பவும் அதுவே ஆழ்ந்திருக்கணும். எப்போ அது ஆனால் அது பிரம்ம தியானம்ங்கிறது மனசுக்கு நல்ல நிம்மதி, ஆத்மாவுக்கு நிம்மதி கொடுக்கறதுனால அப்புறம் அதை விட்டு வெளியில வர்றதுக்கு மனசு வராது. இப்ப நமக்கு அதனுடைய டேஸ்ட் தெரியல, அதனால நம்ம அது ஈடுபடலை. அந்த டேஸ்ட் தெரிஞ்சாச்சுனாக்க அதை விட்டு வெளியில வர மனசு வராது. இதை பற்றி நிலவும் மாற்று கருத்துகள். பிரம்மத்தை உபாசித்து அவனையே காண்பதால் அவனை போன்றவனாக ஜீவாத்மா ஆகிறான் என வேத வாக்கியங்கள் கூறும் கருத்தில் மாறுபாடு இல்லை. சடங்குகளை இயற்றுவோருக்கும் பலன் பரமாத்மா தான் அளிக்கிறான் என்று நிறுவப்பட்டுள்ளது. அதில் சொர்க்கம் போன்ற பலன்களை அடைய யோதிஷ்டவம் போன்ற வேள்விகள் ஒரே முறை தான் செய்யப்படுகின்றன. அதற்கேற்ப உபாசனம் ஒரே முறை தான் செய்யத்தக்கது என்பதை வேத கருத்து. இவ என்ன பண்றானாக்க அழிஞ்சு போகக்கூடிய பலனான சொர்க்கத்தை எடுத்துட்டார். அதுக்கு ஒரு தடவை ஜோதிஷ்டம் பண்ணா போகிறோம், அதுக்கு பலன் கிடைக்குமே. அதான் ஜோதிஷ்டம் பண்ணின உடனே மீமாம்சகா சொல்ற மாதிரி நம்ம உடம்புல அந்த ஆத்மாவுக்கு அந்த அபூர்வம் சேர்றது, அதை நம்ம கண்டு கொண்டே விடுறது அப்படின்னு சொல்றா இல்லையா? அது போருமே இல்லை, அப்படி இல்லை. அதுதான் வேத வாக்கியங்கள்
மனத்தை பிரம்மம் என்றே தியானிப்பாய் என துவங்கி இப்படி உபாசித்தவன் பிரம்மத்தை அறிபவனாகவும் மிகுந்த ஞானத்துடனும் சக்தியுடனும் ஒளிர்வான் என்று பிரகதாரண்யம். ஆத்மா அன்றோ பார்க்கத்தக்கது பார்த்தோம் இல்லையா, அவர்கிட்ட சொல்ல இல்லையா கார்கிட்ட, ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா அந்தவியா நிதித்தியாசத்தியா இல்லையா, அதுதான் பார்க்கத்தக்கது. பார்க்கறதுக்கு ஒரே ஒரு தான் இருக்குனாக்க இன்னொன்று பற்றி எப்படி நினைக்க முடியும்? அது எப்படி முடியும்? கண்டிப்பாக பார்த்து இருக்க வேண்டியதானே இது என்று பல இடங்களும் தியானம் என்று குறிப்பிடுகின்றன. தியானமாவது இடையராது மனதில் இருத்தலாகும். அவ்வாறு தொடர்ந்த நினைவு. அதனால் அந்த உபாசனத்துக்கு ஒரே தரம் என்ற நியதி இருத்தல் இயலாது. இக்கருத்து விஷ்ணு புராணம் அந்த எழிலார்ந்த உருவத்தை மற்ற எண்ணங்கள் தீண்டாதவாறு நினைத்து கொண்டிருப்போம். அது யமம், புலனடக்கம், புலன் வழியில் செல்லாம அடக்கிறது புலனடக்கம். நியமம், மனவடக்கம். ஆசனம், தியானத்திற்கு ஏற்ற உடல் நிலை. பிராணாயாமம், மூச்சை ஒழுங்குபடுத்துதல். பிரத்யாகாரம், பிற படங்களோட மனத்தொடர்பை அறுத்தல். தாரணா, உபாசிக்க விரும்பும் பண்டம் ஒன்றையே மனத்தை நிலைப்படுத்துதல் ஆகிய 6 அங்கங்களோடு கூடியது. தியானிப்பதை வலியுறுத்துகிறோம். அது இது அடுத்தபடி அவன் சொல்ற அஷ்டாங்கம் என்றாலுக்கு இதுக்கப்புறம் நிஷ்டை சமாதின்னு சொல்றோம். இந்த சமாதிங்கிற நிலைக்கு போயாச்சுனாக்க நம்ம உடம்பு நம்ம இருக்கிறது நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். சொல்றது உண்டு. அவர் என்ன ஒரு அவதூதர், அவர் நல்ல பேர் சதாசிவ பிரம்மேந்திரன். அவர் அவதூதர். அவர் எப்பவும் பிரம்மத்தை தான் நினைச்சுட்டு இருப்பார். ஏதோ நடக்கும், உடம்பு நடந்துட்டு இருக்கும், ஓயிட்டு இருக்கும், இவருக்கு மற்ற நினைவே கிடையாது. அவதூதர்கிறதுனால அவர் உடம்புல ஆடை இருக்கா இல்லையான்னு தெரியாம போயிட்டு இருந்தார். அவர் ஒரு முஸ்லீம் குடி வழியா போறச்சே அங்க இருந்த அந்த யாரோ நவாபோ சுல்தானோ யாரோ கோவப்பட்டு அவர் ஒரு கையை ஒட்டி விட்டான். ஆனா அவர் பேசாம போயிட்டே இருந்தார். கை துண்டா கீழே விழுந்துருக்கு. அவர் போயிட்டே இருக்காரு. அவர் கவலையே பண்ணல. அவன் பயந்து போயிட்டான். அப்புறம் இந்த வெட்டுண்ட கையை குண்டையாட்ட குண்டை கொடுத்துட்டு சொன்னாக்க அவர் வாங்கி ஒட்டிட்டா ஒட்டின்னு. அதாவது இவருக்கு பிரம்ம தியானம் எவ்வளவு இருக்குன்னாக்க நம் உடல்ல ஒரு பகுதி துண்டுபட்டு போச்சு அப்படிங்கிற எண்ணமே இல்லாத அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவளுக்குனாக்க அவள் உபாசம் தான் பண்ணிட்டே இருக்காள, தேவையில்லையே அவளுக்கு மற்றதை பற்றி என்னைக்கான அந்த அளவுக்கு நம்ம வந்தோம்னாக்க நம்ம உடலுடைய இதெல்லாம் விட்டு போயிடும். அது இல்லாத போது தியானம் கை கூடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுதான் பயிற்சி பண்ணி தான் முதல்ல சின்னதுக்கெல்லாம் உண்மையில குழந்தையா இருந்துச்சே வந்தோம்னு வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு சொப்பை தொலைச்சோம்னா அழுதுன்னு இருந்தோம். இங்கே விளையாட்டில் தோத்து போட்டோம்னா அழுதுன்னு இருந்தோம். இப்போ அதெல்லாம் பண்ணுறோமோ இல்லை இல்லையா? மைண்டு மேலின் மூலை மெச்சூர் ஆக 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 நமக்கு இந்த இந்த இழப்புகள் எல்லாம் பெருசாக தோணலாம். ஒரு டைம் வரும், உயிரே போனால் இழப்பு பெருசுன்னு தோணும். அந்த அளவு அவர்கிட்ட நமக்கு இந்த மற்றெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துதான். இக்களத்தால் நிறுவப்படும் கொள்கை பிரம்மத்தை தியானித்தல் மீது பல தடவை உயிருடன் உடல் கூடியிருக்கும் வரை செய்யப்பட வேண்டும் என்பதே. புரியுதா? ஏதாவது டவுட் உண்டா? ரைட், மேல போலாமா? அடுத்தது ஆத்ம உபாசனாதிகரணம். மேல சொன்னோம் உயிர் இருக்கக்குள்ள உபாசனம் வேணும். என்ன அர்த்தம்? உயிர் இருக்குன்னாக்க இந்த உயிரும் உடலும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். அப்போ எது நம்ம உடம்ப ஆக்டிவா வைக்கிறது? இந்த ஆத்மா. ஆத்மத்துவ உபாசனத்துல ஆத்மாவை நம்ம பிரம்மமாக உபாசிக்கலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்சு நியரா இருக்க முடியாது. அதுதான் என் உயிரே சொல்றா இல்லையா? லவர்ஸ் சொல்ல என் உயிரே அப்படிங்கிறா இல்லையா? அந்த மாதிரி நமக்கு ரொம்ப டியரா இருக்கிறது நம்ம உயிர். நம்ம ஆத்மாவையே பரமாத்மாவாக உபாசிக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுறது. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்பு கீழே விடற மட்டும் ஆத்மா சேர்ந்துதான். அதனால உபாசனம் ஆயுள் உள்ளவரை தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். ஆயுள் உள்ளவரை என்பதால் உயிரும் உடலும் காட்டப்படுகிறது. மேலும் ஆத்மா படைக்கப்படுவதில்லை. சித்து, அசித்து, ஈஸ்வரன் இந்த மூணும் என்று உள்ளவை. தனித்தனியாக மாறுறதே கிடையாது. இது மூணு மெய்ப்பொருள் இருக்கு இல்லையா? மாறுறது.
பரமாத்மா ஞானம் ஆனந்தம் உடையவன். அதே போலவே ஜீவாத்மாவும் ஜீவாத்மாவும் முறையே விபு அணு என்ற வேறுபாடு. நான் சொன்னேன் இல்லையா, 2 பேருக்கும் ஞானம் ஆனந்தம் 2 உண்டு. அதாவது கருடனும் பட்சி, ஈயும் பட்சி, 2 பறக்க முடியுதுல, 2 ஒண்ணுதான். ஆனால் ஈ எப்படி, கருடன் எப்படி? பரமாத்மா கருடன் மாதிரி, நம்ம ஆத்மாக்கள்லாம் ஈ மாதிரி. 2 வித்தியாசங்கள். ஆயின் ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் பரமாத்மா உரைகிறான். ஆகவே அவன் ஆத்மாவால் அவனை ஆத்மாவால் அடையலாம் என காட்டப்படுகிறான். அதனால நம்ம தான் நமக்கு எங்க இருக்கான்னாக்க, எங்கேயோ இருக்கான், அங்க இருக்கான், இங்க இருக்கான் இருக்க வேண்டியதில்லை. நமக்கு என்ன பிரச்சனைனாக்க, உடம்புல பழகிட்டோமா, கண்ணால பார்த்தா ஒத்துக்க முடியுது. அதுக்கு தான் பின்னால பண்ண வழிதானே இதெல்லாம். அர்ச்சாவதாரம் பண்ணான்னாக்க, நான் பகவானை மனசில் தியானம் பண்ணேன்னா தியானம் வர மாட்டேங்குது. எழுத்தாப்புல திருவண்ணாமலை எனக்கு ஒன்று நிறுத்தினாக்க, அவனை பார்த்தாக்க மனசால் ஈடுபடுறது. அந்த மாதிரி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டோம்னாக்க, கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக போய் உடம்புல நம்ம உடம்புக்குள்ளேயே, நம்ம ஆத்மாக்குள்ளேயே பரமாத்மா இருக்காங்கிறத பார்த்துனோம்னாக்க நம்ம வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, அதுக்குள்ளே தெரியும். அதுதான் இந்த ஆத்மாவையே பரமாத்மாவை உபாசிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்னாவது ஈஸியஸ்ட் வேஸ் அப்படிங்கிறாங்க. யோ விஜானம் ஞானேன திஷ்டன் விஜான அந்தரா யம் விஜானம் ந வேத யஸ்ய விஜானம் சரீரம் யோ விஜானம் அந்தரோ யமேதி வேஷதாத்மா அந்தர்யாமி அமிர்தா. அந்தர்யாமி பிரம்மன் ஒன்று பார்த்தோம். யார் ஆத்மாக்குள்ள இருக்கிறானோ, எவன் விஜானத்தில் ஆத்மாவில் விரைகிறானோ, எவனை ஆத்மா அறியாதோ, எவனுக்கு ஆத்மா உடலோ, எவன் அதை உள்ளிருந்து நியமிக்கிறானோ அந்த ஆத்மா அழிவற்ற இனியவன். அப்போ நம்ம வேற எங்கேயும் போகண்டாம், உயிர் எனக்கு இருக்கு, அதுக்குள்ள இருக்க ஆத்மா, அது பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. சன்மூலாக சோம்யேவா சர்வா பிரஜாக சதாயதனா சப்பிரதிஷ்டாக சொல்றார். அவர் நம்ம ஸ்வேதகத்துக்கு தான் அப்பா சொல்றார். என்ன சொல்றானாக்க, சத்துனாக்க அவனுக்கு பேர் சதேவ சோமியா நமக்கு அசித் பார்த்தோம் இல்லையா, அந்த சத்து. சன்மூலாக அதுதான் வேர், அது எல்லாத்தையும் காரணமானது. சன்மூலாக சத்தை வேறாக கொண்டவை எவை? அது ஏமா சர்வா பிரஜாக, இந்த இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிர் பிராணிகளும் அதையே வேறாக கொண்டவை. சர்வா பிரஜாக சதாயதனாக, அதனுள்ளேயே உறைபவைகள், அதையே இருப்பிடமாக கொண்டவைகள். சத் பிரதிஷ்டாக, அதில் நிலை பெற்றிருக்கிறவைகள். அதனால என்ன பண்ணணும், தன்னால் உணரப்படக்கூடிய ஆத்மாவையே நம்ம பரமாத்மான உபாசனை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் இருக்கிறதுக்குள்ள ஈஸியான ஒன்றும் அப்படின்னு சொல்றேன். இது டவுட் ஏதாவது உண்டா? அடிந்தாசன் சுவாமி இப்ப இந்த ஆத்மாவையே உபாசிக்கலாம்னும் போது அதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அது சொன்னேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க கேட்பேன்னு தெரியும், அடுத்தது சொல்றேன், அடுத்த அதிகாரம். ஓகே சுவாமி, தேங்க்ஸ். நான் எம்பெருமானார் he left no stone unturned. Yes சுவாமி. ஆத்மா எதை மீன் கூட இன்னும் தெரியாது நமக்கு. இப்ப சொல்றோம் இல்லையா, இதுக்கப்புறம் இப்படியா பண்ணினா என்ன ஆகும்னாக்கா அதுக்கு சொல்ல போறாரு. ஆத்ம உபாசனாதிகரணம், ஆத்ம தியானக்களம். பிரம்மத்தை தொடர்ந்து உபாசிக்க வேண்டும் என்பது இந்திய களத்தில் நிறுவப்பட்டது. அப்படி உபாசிப்பதற்கான இலக்குகளும் அவற்றை உபாசிப்பதின் விளைவுகளும் இனி ஆராயப்படுகின்றன. முதலாவதாக தனது ஆத்மாவை, தன்னுடைய ஆத்மாவை உபாசித்தலாகுமா என்பது ஆராயப்படுகிறது. அதனால் இக்களம் ஆத்மத்துவ உபாசனாதிகரணம் எனப்படுகிறது. இதன் கருப்பொருள் இந்நூலிலேயே முன்பு 2:1 பரமாத்மாவும் ஜீவாத்மா வேறுபட்டு காணப்படுத்தவர். அவை வேறுபட்டவை என்று வேதங்கள் கூறுவதால் வேறுபட்டவை. அவை ஒன்றே என்பது பொருளாது. ஏன்னா ஆத்மா பரமாத்மா வேறுபடுத்தியே காட்டப்படுகின்றன. நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா, தர்சனம் வேதையை வச்ச ஆத்மா வேற, பரமாத்மா வேற. முதல்ல இருந்து திருப்தி பார்த்து வந்திருக்கோம். தாசு பர்ணா சைஜா சகாயா சமான விருட்சம் பரிசஸ்வஜாத்தே தயோரண்யம் பிப்பரம் சுவாத்வர்த்தி அனஸ்யன்னின் அபிஷாக சீதினுட்டு 2 பறவைகள் ஒரு மரத்தில் இருந்தன. ஒரு பறவை இந்த மரத்தின் பழத்தெல்லாம் உண்டு ஒளி இழந்து போச்சு. உண்ணாத மற்றொன்று ஒளியோடு இருந்தது. இது ஒரு உருவகமாக சொல்லிருக்கு. மரம்ங்கிறது இந்த உடம்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு பறவை, அந்த பழத்தை சாப்பிடக்கூடிய பறவைங்கிறது ஜீவாத்மா. அது இந்த உடம்பை கருவியாக கொண்டு உலகியல் துன்பங்களை வினைகளை அனுபவிக்கிறது.
வினைகளை அனுபவிக்காது என்ன ஒன்றும் அது ஒளியோட இருக்கு அப்படின்னு விட்டு. ஆக மொத்தம் ஆத்மா வேற ஜீவாத்மா வேற முன்னாள் நிறுவப்பட்டு விட்டது. அப்போ நம்ம ஆத்மாங்கிறது நமக்கு தெரியுது, அதாவது நம்ம ஃபீல் பண்றோம் ஒருத்தரும். அதுக்குள்ள இருக்க பரமாத்மாவை நம்ம அறியாம இருக்கோம். அதை அறிய முயற்சி பண்ணாக்க ஆத்ம உபாசம் கைவிடும். மேலும் இவ்வுலகில் மனிதர்கள் எதை விரும்பி செய்வதால் சிறப்படுகிறார்களோ அதையே அவர்கள் மேலுலகம் சென்று அடைகின்றனர். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம எனக்கு சிலதெல்லாம் பிடிச்சிருக்கு. எனக்கு என்னுடைய பெருமாளுக்கு வகை வகையா இது பட்சணங்கள் பண்ணி சமர்ப்பிக்கிறது பெரியமா இருக்கு. இல்லை வகை வகையா அவருக்கு ஆலயத்துக்குள்ள விருப்பமா இருக்கு. திருப்பதிவட்ட மட்டும் விருப்பமா இருக்கு. அவருடைய புகழ பாடல்கள் இதாக இருக்கு அப்படின்னாக்க உன்னுடைய டேஸ்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்து அங்கே போய் பெருமாளுக்கு அதான் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது தற்கிருத நியாயம். இங்கே எதை செய்கிறியோ அதை அங்கே போய் செய்வேன். என்னன்னாக்க நமக்கு எத்தனையோ செயல் இருக்கு. என்ன காரணம்? கலைவரம் ரெண்டும் இருக்கு. கலைவரம் உடம்பு, காரணம் தான் செயல் இருக்கு. இது சும்மா இருக்காது, அதை செஞ்சுருக்கணும். செய்யறது அது அவனுக்காக செய்ய. அவனை விட்டுட்டு வேற எதுக்காக செய்யறதுக்கு போதா அவனுக்கு செய்ய. அதுதான் அப்படி கான்சென்ட் பண்ணனாக்க அதுவே கிட்டத்தட்ட உபாசத்துக்கு ஈடாது இல்லையா? இந்த வெளியே கடையில் ஒரு நல்ல துணியை பார்த்தீங்கன்னா, ஆஹா இதை வாங்கி நீங்கள் பெருமாளுக்கு ஒரு அங்கி தச்சு அவ்வளோ ரெண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்னாக்க தானாகவே பெருமாளுடைய மனசு இது எங்கிட்ட வருது இல்லையா? அது கிட்டத்தட்ட உபாசத்துக்கு ஈக்குவலண்ட் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சாக்க அவனுக்கே எல்லாம் பண்றதுன்னாக்க நமது மற்றதெல்லாம் மறைஞ்சு போகும். ஆத்மேது உபகச்சந்தி கிராஹியந்தி ச. பரமாத்மா ஆத்மா என்று உபாசித்து அடையப்படுகிறது. சாஸ்திரங்களிலும் அவ்வாறு அறியப்படுகிறது. ஆத்மா இப்படி அடையலாம், சாஸ்திரம் வழிகாட்டு இருக்கிறது. தூ என்பது தேற்றையாரப்படும் ஆத்மாவே. தூனாக்க தமிழ் அசைன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஆத்மாவே. இந்த சூத்திரத்துக்கு ராமாசுரனுக்கும் விளக்கம். பிரகதாரண்யகம் அந்தர்யாமி பிராணம். எவன் ஆத்மாவை நிறைவேற்றுள்ளானோ, எவன் ஆத்மாவின் உள்ளிருக்கிறானோ, எவனை ஆத்மா அறியாதோ, எவனுக்கு ஆத்மா உடலோ, எவன் ஆத்மாவை உள்ளிருந்து நடத்துகிறானோ அந்த உள்ளுரைவன் அழிவற்றவன் இனியவன். சாந்தோக்கியம். இங்கு காணப்படுவையாவும் பரமாத்மாவையே வேறாக கொண்டவை. சதாயதஞ்சா பார்த்தோம் இல்லையா, அது அதனாலேயே நிலை பெற்றிருப்பவை, அதையே இருப்பிடமாக கொண்டவை. இவையாவும் அவனையே தன் ஆத்மாவாக கொண்டவை. இவையாவும் பிரம்மே என்றோ. இப்போ இந்த ஆத்மா நமக்கு தெரியல, ஆனால் ஃபீல் பண்றோம். இந்த ஆத்மாவை பரமாத்மான்னு நினைச்சோம்னாக்க அது கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியற மட்டும் அதிலே போயிட்டு இருக்கோம். நான் அதை விட்டுட்டேன். எனக்கு இருந்தாலும் ஒரு தூண் இருக்கு. இந்த தூண்லேயும் பரமாத்மா இருக்கும். இந்த தூணை பரமாத்மா நான் உபாசனை பண்ணி ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இந்த தூண் எனக்கு தெரிஞ்சு கட்டப்பட்ட தூண். இதுக்கு முன்னாடி இந்த தூண் இங்கே இல்லை. நாளைக்கு யாராவது இந்த வீட்டை மாற்றி கட்டினாக்க இந்த தூண் இங்கே இருக்காது. அப்போ என்ன ஆகுது? பரமாத்மா எவரெஸ்ட் சிருஷ்டிங்கிறது மாறிடுச்சு. அப்போ நான் பரமாத்மாவுக்கு என்னெல்லாம் அட்ரிபியூட்ஸ் கொடுக்கறனோ அதெல்லாம் இதுக்கு அட்ரிபியூட் பண்ண முடியாது. ஆக நான் எதுக்கு அட்ரிபியூட் பண்ணி பரமாத்மா தியானிக்கிறேனோ அதுக்கு பரமாத்மா அட்ரிபியூட்ஸ் எல்லாம் பொருந்துற மாதிரி இருக்கணும். அது எது நம்ம ஆத்மா, அதனாலதான் பண்ண சொல்றேன். இவைகளை அதுவே பிரம்மவே பிறப்பித்தது, அதிலே ஒடுங்கின்றன, அதனாலே காக்கப்படுகின்றன. வேத வாக்கியங்கள் பிரம்மத்தை யாவற்றுக்கும் ஒன்று இருப்பதாக காட்டுகின்றன. மேலும் உலகியலில் ஒருவர் உயிருடன் இருக்கையில் அவர் உடலாலேயே அறியப்படுகிறார். உயிர் தனித்து கற்றுவனாகாது. அதனால் ஒவ்வொருவரும் தன் உயிரை உணரவியலும். உயிருடன் உறைபவன் பரமாத்மா என்பதால் அவனை தன் ஆத்மாவை உபாசித்தல் கூடும். இப்போ அடியனை பார்க்கணும்னா நான் இன்னைக்கு பேசுறேன்னாக்க உள்ள ஆத்மா இருக்குன்னா பேசுறேன். ஆக என்னை பேச வைக்கிறது இந்த ஆத்மா தான். ஆனால் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த சீனிவாசனை கூப்பிட்டுருந்தீங்க, அது இந்த உடம்பு தான் வரும். இப்போ பேரு உருவம் இல்லாத ஆத்மாவுக்கு சீனிவாசன்கிற பேரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு தெரியுது, ஆத்மாவுக்கு தெரியல. ஆகவே பரமாத்மாவை பேரும் உருவம் பரமாத்மா அறியணும்னாக்க நமக்கு தெரிஞ்ச ஒரு உருவத்தை வச்சு நம்ம அறிவோம் இல்லையா? அப்போ எனக்கு எங்கிட்ட இருக்கிற உருவம் எனக்கு தெரியுது, என்னுடைய பரமாத்மா, என்னுடைய ஆத்மா எனக்கு தெரியுது. அந்த ஆத்மாக்குள்ள அவன் இருக்கான். ஆகவே நான் அவனையே உபாசனை பண்ணினாக்க அதை உணர முடியும், ஈஸியாக உணர முடியும். அதை நான் பரமாத்மா நினைக்க முடியும். அது எனக்கு உபாசனை கை கொடுத்துக்கு வழியாகும். இக்கழுத்தால் நிறுவப்படும் கொள்கை. பரமாத்மா உள்ளுறுவதால் உபாசகன் பிரம்மத்தை தனது ஆத்மா என்று
உபாசிக்கலாம். புரியுதா? அது டவுட்ஸ் ஏதாவது உண்டா? சுவாமி இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்னொரு முறை சொல்றீங்களா சுவாமி? பரமாத்மா உள்ளறிவதால் உபாசகன் பிரம்மத்தை தனது ஆத்மா என்று உபாசிக்கலாம். இப்போ நீங்க என்ன சீனிவாசன் கூட்டிங்கனாக்க வரது யாரு? உடம்பு வருது. ஆனா எதை மீன் பண்றீங்க? என்னுடைய ஆத்மா மீன் பண்றீங்க. அதே மாதிரி நான் என் ஆத்மான்னு கூட்டேன்னாக்க வரது யாரு? உள்ள இருக்கு பரமாத்மா. பரமாத்மா. ஆகவே நான் என் ஆத்மா பரமாத்மா உபாசனை பண்றது நியாயம். புரியுதா? ஓகே. அடுத்தது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். சுவாமி. பிரதீகாதிகரணம். பிரதீகம்னா கண்ணுக்கு புலப்படுறது, கண்ணுக்கு எது தெரியறதோ அது பிரதீகாதிகரணம். ஒட்டியே இருக்கக்கூடிய உயிர் உடல்களில் உயிரை உபாசிக்கலாம் என கூறப்பட்டது. கட்புலனாகாத உயிரை விட கட்புலனாக உடலை ஏன் உபாசிக்க கூடாது? கட்ட கேள்வி, நியாயமான கேள்வி. என்ன சொல்றீங்க? கண்ணுக்கு தெரியாத ஆத்மா உபாசனை பண்ணுங்கிறீங்க, கண்ணுக்கு உடம்பு தெரியுது, அதையும் உபாசனை பண்ணக்கூடாது அப்படின்னாக்க முன்னாள் சொன்னேன் பாருங்க. அதுதான் நான் என்ன நினைக்கிறேன், எல்லாம் பரமாத்மா தான். இந்த இங்க யானை போறது, இந்த யானையும் பரமாத்மா தான். நான் அந்த யானையை உபாசிக்கிறேன்னு வச்சுப்போம். எனக்கு அதுக்கு என்ன தெரியுது, கிளியரா தெரியுது, அது ஆக்டிவா இருக்கு. ஆனா இந்த யானை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது? குட்டியா இருந்தது. இது எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு 80 வயசு இருக்குமா? 90 வயசு இருக்குமா? போயிடும். ஆனா நான் இந்த பரமாத்மா எடுத்துனேன்னாக்க பரமாத்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு தோற்றமும் முடிவும் கிடையாது. பரமாத்மா டெஃபினட்டோட இது ஒத்து வராது. அதனால எந்த ஒரு உடம்பையும் பரமாத்மா உபாசனை பண்ணினாக்க அந்த உடம்புகளுக்கெல்லாம் உள்ள குளாரெல்லாம் வந்து சேரும். அப்போ பரமாத்மா எப்பவும் அமலன், ஆனந்தம். 2 உபயலிங்காதிகாரனை பார்த்தோம் இல்லையா? அது உண்டு. ஆனா இது அமலமா இருக்குதா? மலமே ஆனது. உடம்புக்குள்ள எந்த உடம்பாக செய்ய ரத்தம், சீசதை, மலமூத்திரம் எல்லாம் இருக்கும். அதனால பரமாத்மா டெஃபினெட்லி அது உள்ள வராது. ஆகவே உடலை உபாசிச்சோம்னாக்க குறைபாட்டு தான் வெளியில தெரியும். வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம யாரையாவது பெரியவர் நினைச்சுட்டு இருக்கோம், அவர் இப்போ உபாசனை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சோம்னாக்க என்ன ஆகும்னாக்க அவர் என்னைக்காவது கோச்சில் இல்லையா, அது ஞாபகம் வரும். அது மாதிரி குறைபாடு உள்ள உடலை உபாசனை பண்ணினாக்க நமக்கு அந்த உபாசனை கைகூடாது. அதுக்கு பதிலாக குறைபாடற்ற ஆத்மா உபாசிக்கணும் அப்படிங்கிறது. மனோ பிரம்மேத் உபாசித்த சுவாமி இப்படி சொல்ற உபநிஷத்திலே சொல்லியிருக்கேன். மனோத் பிரம்மேத் உபாசித்த, மனத்தையே பிரம்மா உபாசனை பண்ணு, மனது அச்சேதனம், உபாசனை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. சயோஜோ நாமா பிரம்ம உபாசித்த, ஒருவர் பெயரையே பிரம்மமாக உபாசிக்கிறாரோ அவருக்கு இது பூமாதிகள்னு ஒன்று பார்த்தோம். நாரதர் எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் ஆத்மாவை பற்றி தெரியல அப்படின்னு சனத்குமார்கிட்ட போய் கேட்டார். சனத்குமார் கேட்டால் அவங்க என்னெல்லாம் படிச்சிருக்கேன்னு கேட்டார். நான் இது படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், ஒரு லிஸ்ட்டு சொன்னார். நீங்கள் படித்ததெல்லாம் இருக்கீங்க, வெறும் சொற்கள் தான் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கு மேலே சொல்லிட்டே வந்தார். ஆத்மாவை பற்றி சொன்னார். ஆத்மாவை பற்றி சொன்ன உடனே அதில் சொல்றத பேரை சொன்னார். யாரு பிரம்மத்தை பெயரை பிரம்மமா உபாசிக்கிறாளோ அவளுக்கு ஒரு பலன் கிடைக்கும். என்ன பலன் கிடைக்கும்னாக்க நல்ல பேர் முழுமா இருப்பான் உலகத்துல. ஆனா முக்தி கிடைக்கும். பிரம்மத்தை உபாசிக்கிற நோக்கம் முக்தி கிடைக்கிறதுக்கு. அப்போ இந்த பெயரை பிரம்மா உபாசிக்கிற உபாசனம் இருக்கு, இதோட 2 படம் அதுக்கு மேல வராது. ஆக அதுக்கு மேல சொல்லி ஆத்மாவை பத்தி சொல்லிட்டு அதுக்கு மேலையும் மேல பரமாத்மான்னு சொன்னார். பரமாத்மாவை சத்தியம்னு சொன்னார். சத்தியம் உபாசித்த, சத்தியத்துக்கு சத்தியவாதின்னு பேரு அப்படின்னு சொன்னார். இதுல பார்த்தோம், பூமாதிகாரத்துல பார்த்தோம். அதை ரெஃபர் பண்ணிக்கணும். எவர் பெயரை பிரம்மா உபாசிக்கிறார்களோ அப்படின்னு நாரதர் சனத்குமாரர் சொல்றார். தனது உயிரை பரமாத்மாவின் உடலென கொள்ளலாம். ஏனெனில் தான் பரமாத்மாவிற்கு ஏனெனில் பரமாத்மாவுக்கு எது மாறுபடுவதில்லை. உயிர் இருக்கு இல்லையா, உயிருக்கு மாறுபாடு கிடையாது, பரமாத்மாவுக்கு மாறுபாடு கிடையாது. ஸோ என்னுடைய உயிர், என்னுடைய ஆத்மாவானது பரமாத்மாவின் உடல் அப்படின்னு நினைச்சேன்னா நியாயம்.
ஆனால் என் உடல் பரமாத்மான்னு நினச்சேன்னாக்கா இது அழியக்கூடியது, அதுக்கு இது ஒத்து வராது. ஆனால் மாறக்கூடிய மனம், பெயர் போன்றவற்றை பிரம்மமாக நினைக்க வேண்டாது. இப்போ இதுதான் சொன்னார். முதல்ல ஒருத்தன் போய் குருவிட்ட எனக்கு பிரம்மத்தை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான். அது சொன்னார், நீ உயிர் வாழ்ற, சாப்பாட்டார், அன்னம், அப்புறம் பிராணம், அப்புறம் மனம், அப்புறம் விஞ்ஞானம், அப்புறம் ஆனந்தம். வரிசைகள் இருந்தாரு இல்லையா? அந்த மாதிரி நீ எதை நினைச்சாலும் சரி அதெல்லாம் குறைவுடையது. பிரம்மம் குறையே இல்லாது. எது குறையே இல்லாதோ அதை நீங்க பிரம்மம் உபாசிக்கணும். இப்போ உடல் உயிர் ரெண்டு எடுத்துனோம்னாக்க உடல் குறைவுடையது, உயிர் குறையற்றது. அதை பிரம்மா உபாசிக்கலாம். அதனால பிரம்மோபாசனம் கைகூடும். அப்படி புரியுதா? இல்ல டவுட் உண்டா? இது இப்ப பார்த்தீங்கன்னா பிரதிகால மனம் இதனுடைய இது பின்னாலே வரப்போறது. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி உடலாக பிரம்மத்தை உபாசனம்னாக்க அவளுக்கு என்ன பலன் கிடைக்கும்? விடமாட்டாளே சில பேர். நான் இப்படிதான் எனக்கு இதுதான் சௌரியமா இருக்கு அப்படின்பா இல்லையா? நமக்கே சொல்லிருக்கோம், ஆத்மாவையே பிரம்மா உபாசி, ஆனா ஆத்மானுபவமே கேட்காத அப்படிங்கிறது நம்முடைய சம்பிரதாயம். ஆத்மாவை பிரம்மா உபாசனம் பண்ணி ஆத்மா அனுபவமே கேட்டான்னாக்க அதுக்கு பேர் கைவல்யம். கைவல்யம் கேவலமா இருக்கு, தனித்து இருக்கு. நாங்கள் என் ஆத்மா மட்டும் போற எனக்கு. ஆனால் இந்த ஆத்மா அவனுக்கு அடிமை. ஓம்ங்கிறதுனால தெரிகிறது. அப்போ அடிமையா இருக்கிற நான் என்னுடைய கடமை என்னன்னாக்க அவனுக்கு ஏதாவது செய்யணும், அதை கைகரியம் பண்ணணும். அதுதான் உண்மையான ஆத்மாவின் நிலை. அது இல்லாம கைவலித்தோடு நின்றாச்சுனாக்க அது முழுமையாக ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல போறாங்க. வேற வெற்றி டவுட் ஒன்றும் இல்லையா? இது இதுதான் அத்வைதத்துடைய இதுன்னு எடுத்துக்கலாமா? எப்படி அது ஆத்மா இதுவே அத்வைதத்தோட இதுன்னு எடுத்துக்கலாமா? நம்மளுடைய ஆத்மாவையே பரமாத்மாவா நினைச்சு உபாசிக்கிறது. இதான் நம்ம பார்த்தோம். அதுதான் நம்ம பார்த்தோம். உயிரையே ஆனா இதுல நம்மள என்ன சொல்றோம்னா பரமாத்மாவின் உடல்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிறோம். ஏன்னா பிகாஸ் விசிஷ்டாத்வைதம் அப்படி சொல்லுது. எல்லாமே உடல், இங்க இருக்கிற அச்சித்து சித்து எல்லாமே பகவானின் உடல் அப்படின்னு சொல்லுறது. அதனால நம்ம இதுல உயிரை பரமாத்மாவின் உடல் என்று நினைத்து உபாசின்னு சொல்லுறது. ஆனா இது பாத்தீங்கன்னா அத்வைதம் பாத்தீங்கன்னா நான் உள்ள இருக்கிற ஆத்மாவும் பரமாத்மா எல்லாம் ஒண்ணுதான் சொல்லும். ஆமா. சோ அத உபாசிக்கிறது பரமாத்மாவை உபாசிக்கிற மாதிரிதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருமோ? கிட்டத்தட்ட அதேதான் இது. இங்க இது ஆல்மோஸ்ட் சேம். ஒன்லி அந்த லைன் கொடுத்திருக்காரு, பரமாத்மாவின் உடல் அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிறார். அதான் வித்தியாசம். அத்வைதத்துக்கு அது ஒரே வித்தியாசம் என்னன்னாக்க பரமாத்மாவுக்கு உடல், உருவம், குணம் எதுவும் கிடையாது. அவன் சொல்ற பரமாத்மாவுக்கு திவ்யாத்ம ஸ்வரூபமும் திவ்யமங்கல விக்கிரகமும் உண்டு. திவ்யமங்கல நம்ம ஆத்மாவனா திவ்யமங்கல விக்கிரகம், அவருடைய பியூரா இருக்கக்கூடிய ஆத்மா திவ்யாத்ம ஸ்வரூபம். ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த திவ்யமங்கல விக்கிரகமா போய் சேரும். அதான் நம்ம கோல், அதான் நம்ம பண்றோம். சுவாமி இப்ப அவங்க கைவல்யம்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கைங்கரியம்ன்றது போயிடுறது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ் சில பேர் சொல்லி அடியேன் கேள்விப்பட்டிருக்கேன். கைவல்யம்னு அவங்க வரும்போது அடுத்த நிலையா அவன் என்ன சொல்றான்னா நானே பிரம்மம் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த கான்டெக்ட்ல அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க அந்த அந்த புரிதல் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் சுவாமி. பிரம்மம்ங்கிறது இல்ல சுவாமி, அவ நினைக்கிற நானே ஆனந்தம். இப்போ எத்தனை பேர் எல்லாருடையும் கலந்து பழகிறார்? சில பேர் இருக்கா யாருடையும் பழகாதவா இருக்கா. போய் வலுக்கட்டாயம் பேசினா கூட பேச மாட்டான். இருக்காளா இல்லையா? அந்த அங்க போறான், ஆத்மா நிலைமையில போறான். அவ தன் ஆத்மாவே அனுபவிச்சுட்டு கூடியவா. கைவல்யம் எனக்கு மற்ற பேர பேசவே பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு கூடிய. அப்படி இல்லாம 4 பேர்கிட்ட கலந்து பழகிட்டு இருக்குது. அவளை என்ன சொல்றனாக்க ஊர் பூரா ஒரே திருநாளா இருக்கு, எல்லாரும் ஒருத்தர் கூடி பேசிக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்க. ஆனா
ஒருத்தர் வந்து அங்கே ஒரு ரூம்ல தானே அடைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சொல்றச்சு என்னாக்க காடிச்சால் மூடையை காட்டி விட்டதாயிட்டு. ஒரு ஊர்ல கொண்டாட்டமா இருந்ததுனாக்க அதுக்கு தனியா ஒரு இடம், அதுல உட்காந்து இல்லை நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு இருந்தாருனாக்க அது அவருடைய டேஸ்ட். நம்ம பொறுத்த மட்டும் இது வந்து இதை விட மோசம், இதை நரகத்தை விட மோசம் அப்படின்னு நம்ம பூராஜாலும் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். காரணத்தோட கைவல்லி சித்தாந்தனம் தனியாக அது போட்டிருக்காங்க. இந்த கைவல்லிகள் ஏற்படுறது இல்லையா, அதை விட நரகமே பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கைவல்யம் நரகாயத்தே அப்படின்னு வரணும் சுவாமி. கைவல்யம் நரகாயத்தே அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஏதோ வரும் சுவாமி. அதனால நம்ம பொறுத்த மட்டும் நமக்கு வந்து கைங்கரியம், அதனாலதான் இங்கேயே கைங்கரியம் பண்ணுங்கிறோம். ஏதாவது வகையில ஒன்னு என்ன பிடிக்கிறதோ முடிஞ்ச கைங்கிறது பண்ணு அப்படிங்கிறோம். வேற டவுட்ஸ்? வெற்றி, உங்களுக்கு டவுட்ஸ் இல்லையா? இல்ல சுவாமி, இல்ல சுவாமி. சரி, வேற உமாமா ஏதாவது டவுட் உண்டா? இல்ல நான் ஒரு அது எப்படி வந்து அது சாதாரணமா கைவல்யம் வந்து ரொம்ப நரகத்தை விட இது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து தன்னையே அப்படியே ஆத்ம சிந்தனையில பகவான் ரமணர் அவங்க வந்து உலகத்துல என்ன நடக்கிறதுனே தெரியாது. ஈவன் வந்து கேன்சர் ஆபரேஷன் ஹஸ் பீன் டன் வித்தவுட் கிவிங் எனி இது அந்த மாதிரி ஒரு அது ஹையர் ஸ்டாட்டாவா இருக்குமோ? அது எல்லாருக்கும் வராது, ஒத்துக்கிறேன். அதெல்லாம் என்னன்னு கூட புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நம்ம சின்ன நம்மளால புரிஞ்சு கூட முடியாது. அத வந்து நம்ம அது அதாவது நீங்க என்ன பண்ணணும்னாக்கா கைவல்யம் ஸ்டாட்டாவானது இங்க நம்ம உலகத்துல இருந்து இருக்க முடியாது, இதை விட அவசரம், நோ டவுட். ஆனால் மெய்நிலை என்ன? அவனுக்கு ஆத்மா அடிமை, நோக்கம் அவனுக்கு தொண்டுபடுறது. அது பண்ணாம இருந்ததுனாக்க அதை விட தாழ்ந்ததுதானே அது. அண்ணா நான் என்ன அனுபவிச்சிருக்கிறத விட 4 பேரோட கூடி அனுபவிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும். அதனால்தான் அதாவது சைவர்கள் அவளும் கைவலத்தை ஒத்துக்கிறது இல்லை. யாரு? அத்வைதிகள் மட்டும்தான் கைவலத்தை ஒத்துட்டு இருக்காங்க. அவ என்ன சொல்றா? ஆத்மா தான் பரமாத்மாங்கிறதுனால அவள் கைவல்யங்கிறது பரமாத்மா அனுபவமா ஆயிடுது. ஆனால் எப்ப ஆத்மா வேற பரமாத்மா வேறேன்னு ஆயிருதோ அப்போ ஆத்மா தன்னை மட்டும் அனுபவிக்கிறது ஒரு நிலை இருந்ததுனாக்க அது வந்து தாழ்ந்தது. ஆத்மா பரமாத்மா அனுபவிக்கிட்டு இருந்தா தான் அதுதான் வசந்தது. ஏன்னா இந்த ஓம்ங்கிற அக்ஷரத்திலேயே ஆ இந்த பரமாத்மாவுக்கு, மா என்கிற ஜீவாத்மா அடிமேல் கிளியரா சொல்லியிருக்கு. இந்த ஓம்ங்கிறது எல்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா அது வேதத்தோட முதல் எழுத்து அதுதான். அப்போ அதைதான் செய்யணும் நம்ம. அதை விட்டு நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தோம்னாக்க இல்ல, அது ரைட். ஆரம்பத்துல எல்லாரும் அப்படி வந்து ஒரு நிலைமை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஜனங்களோட சேவைக்கு தான் வராங்க. இப்ப ஈவன் இப்ப ரமணாசிரமத்திலையும் மக்களுக்கு சேவை செய்யதான் அந்த இன்ஸ்டிடியூஷன் மாற்றுறது அவர் இருக்கும் போதே. அதே மாதிரிதான் விவேகானந்தரும் எவ்வளவுதான் இருந்தாலும் அவரு அத்வைதி. அவர் உலகம் ஃபுல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யறதுல தான் போனார் அவர் கடைசியா. அது உண்மைதான், கடைசியா அப்படிதான் போறாங்க. நமக்கு என்ன தெரியுதுனாக்க இவர் ரமணர் விவேகானந்தர் மாதிரி தெரியுது. அவ நம்மளும் சுந்தர், நோ டவுட் இன் இட். அவ தன்னுடைய ஆத்மா இன்பம் அடைஞ்சா, நோ டவுட் இன் இட். ஆனால் அவளுக்கு பிற்காலம் எப்படி இருந்தது நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? தெரியாது. அவ போய் இங்க இருக்கிறச்சே நம்ம கூட கலந்து பழகி நம்மளை வந்துட்டு நல்லது பண்ணிட்டு தான் ஆத்மா இன்பம் அடைஞ்சிட்டு அதனால என்ன பண்ணானாக்க உடம்பு சிந்தனையே இல்லாம இருந்திருக்க. அது பாசிபிள். அப்போ வந்து நம்மள வசந்தவாதம், நோ டவுட். ஆனா நம்ம இந்த ஆத்மா வந்து ஃப்ரீயா போச்சுனாக்க அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நிலை என்ன? ஆத்மா தனியாவே வந்து விளையாண்டு இருந்தனாக்க இப்போ அவன் சாங்கியன்னு சொல்றான் பாருங்க, அதுக்கு முக்தினா என்னன்னாக்க இந்த ஆத்மா வந்து பிறப்பிற மாட்டாம தனியா ஒரு இடத்துல மிதந்து இருக்கிறதுன்ட்டு அந்த மாதிரி தான் ஆயிட்டு நமது கைவல்யம்ங்கிறதும். அப்படி இல்லாம நமக்கு இங்க என்ன இருக்கோ இதை வச்சு நம்ம அதை மெஷர் பண்றோம் நம்ம. ஆக இங்க வந்து என்ன பண்றோம்? 4 பேரோட பேசிட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னாக்கா அதுக்கு பரமத்துக்கு போனா தான் முடியும். அப்ப கைங்க தானே பண்ணணும். வேதமாக தானே சொல்லு, எவன் எப்படி பண்றானோ தத் விஷ்ணு பரமபதம் அதான் அடையலான்னு சொல்றது இல்லையா? ஆக நம்ம அடைய வேண்டியது பரமபதம், கையில சொல்றது. பேரே பரமபதம் பேரு, மிகச்சிறந்த பதம் விட்டு கைவரித்த மாதிரி சொல்லலையே.
அதனாலதான் நம்ம அதை முயற்சி பண்றோம். கைவல்யம்ங்கிறது இந்த மனுஷ நிலைமையை விட நம்ம இந்த உலக சம்சாரத்தில் நிலைமை விட வசந்தது, நோ டவுட். ஆனா அதுவே கடைசி மட்டும் சரியாகுமா? அதாவது உடல் நீங்கிறதுக்கு இருக்குமானாக்க சந்தேகம். திருடந்து அடங்குங்கிற ஒருத்தங்கன்னு சொல்றாங்க. பிறப்பிலியா இறப்பதற்கே எண்ணாது. அவன் எப்படின்னாக்க இப்ப யாரோ உலகத்தில் இருக்கான் வச்சுக்கோ, அவனுக்கு ரொம்ப இப்ப கஷ்டம். அவன் என்ன பண்றான்னாக்க he commits suicide. அது என்னது? இட்ஸ் an escapism. அது பெரிய பாவம் இல்லையா? இது பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றான், நான் இந்த உயிர் இதை விட்டு போயிடுச்சுனாக்க சரியா போயிடும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். என்ன பண்றான், எது ஆறுது? இந்த உலகத்துல கடல்களோ இல்ல தண்டனையோ இது வயராக்கள் இதெல்லாம் தான் போறது. ஆனால் அவன் ஆத்மாவுக்கு தண்டனை ஏற்படுறதுல அதிகமான தண்டனை. அதே மாதிரி நான் எனக்கு மற்ற பேர்லாம் எதுவும் வேண்டாம், நான் உண்டு ஆத்மா உண்டு இருந்தோம்னாக்க எது கிடைக்கணும் அது கிடைக்கலையே. அவனுக்கு கைங்கரியம் கிடைக்கணும், அது கிடைக்கலையே. இங்கே அப்புறம் கைங்கரியம் ஒன்றா தான் இத்தனை. அவர் ஆதிசங்கர் பகவத் பாதாள்கிட்ட என்ன பண்ணார், கடைசியா பண்ணது என்னது? பஜகோவிந்தம் தானே. பஜகோவிந்தம் 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 மூடமதேன்னு சொல்லிட்டார் இல்லையா? அது மட்டும் இல்லாம நான் இப்போ இந்த கடைசி இதுக்கு உங்களுக்கு படிச்சு காமிக்கிற பாருங்க, அத்வைதம் படிச்சு காமிக்கிற பாருங்க. இந்த லிபரேட்டட் ஆத்மா சகுண பிரம்மத்தை போய் அடைகிறது அப்படின்னு முடிக்கிறார் கடைசியில். அப்போ பிரம்மத்திலே ரெண்டு இருக்கா, சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மன் ஒண்ணு இருக்கா. சரி, சகுண பிரம்மத்தை ஆத்மா போய் அடைகிறதுனாக்க ஆத்மா ஒண்ணு சகுண பிரம்மம் ஒண்ணு இருக்கா? ரைட்டு. அப்போ எப்போ வந்து பிரம்மமாக ஆகும், அது நிர்குண பிரம்மம் ஆகும் அப்படின்னாக்க இது மட்டும் அத்வைதத்தில் அதுக்கு ஆன்சர் இல்லை. மொத்த பெரியவரை கேட்டேன், அவர் சொன்ன காலப்போக்கில் ஆகும். நான் என்ன சொன்னேன்னாக்க எப்போ வந்து உலகத்தை விட்டு முக்திக்கு போயிட்டானோ அங்க காலமே கிடையாது. காலம் கிடையாது. காலம் எப்படி வர முடியும் அங்க? இல்ல இன்னொன்னு, இந்த இப்ப தானம் தர்மம் இதெல்லாம் கூட இப்ப வந்து அது பண்ற இருக்கிற பொருள் இருக்கிறதே வந்து மத்தவாளுக்கு கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு அதெல்லாம் பண்றது. இதெல்லாம் கூட அதெல்லாம் விடையும் முதல்ல வந்து சரணாகதி அண்ட் கைங்கரியம்னு போறது. இப்போ இந்த தானம் தர்மம் எல்லாம் கூட கீழே தான் இருக்கு. நீ எதுக்கு பண்ற, ஏதாவது ஒரு இது கிடைக்கும் உனக்கு, உனக்கு ஏதாவது அதனால உனக்கு வேற ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் பண்றேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதான் இப்ப நம்ம இப்போ அதனால சொல்றேன்னாக்க பகவத் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் பெட்டர்னு சொல்றேன். நம்ம உலகம் தொடர்ச்சியே ஒருத்தன் நல்லவனா இருந்தான்னாக்க அவனுக்கு தொண்டு பண்ணா நல்லது தானே. நமக்கு ஒன்றும் எதிர்பார்க்காம இதனுடைய பலன் எதிர்பார்க்காம பண்ண தொண்டானது நல்லவனை மேலே மேலே ஊக்குவிக்கிறது. அவன் நிறைய நல்லவர் நல்லது பண்றான். அந்த மாதிரி நம்ம பகவானுடைய அடியார்களாக பாகவதர்கள் அவளுக்கு நம்ம எவ்வளவு கூட தொண்டு பண்றோமோ அவள் என்ன பண்ணுவா, மேலும் மேலும் பகவான் ஈடுபாட உள்ள இருப்பா. மற்ற பேர் நல்வழியும் படுத்துவா. அதுக்கு நம்ம இன்டைரக்டா நம்ம ஹெல்ப் பண்றோம் இல்லையா? ஒண்ணும் இல்லை, ஒரு கோவில்ல புதுசா பிரதிஷ்டை பண்றான்னு வச்சுக்கோ, நம்மளால கோவில் கட்ட முடியாது. அட்லீஸ்ட் அவள் பண்ற பிரதிஷ்டை நம்ம அமௌண்ட் சேர்ந்துருக்குன்னு சொல்ற முடியாது நமக்கு. அந்த மாதிரி ஒரு நல்லவா யாராவது இருந்தாக்க அவளுக்கு நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு நன்மையும் அது நாட்டுக்கு நன்மையாகத்தானே முடியும். அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். சரி சுவாமி. சரியா? ஓகே. வேற எனி அதர் டவுட்ஸ்? ரைட். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிலே சரணம், ஆச்சாரிய திருவிலே சரணம், ராமானுஜாரியாய பரமயோகினே ధన్యోస్మి స్వామి. అడియన్ దాసన్.